வணக்கம். இந்த படத்த வந்து நான் 5 பேர்ல ஒரு கேரக்டரா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நான் சார்லஸ் அங்கிளுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அப்புறம் ஆண்டனி அங்கிள். பர்சனலா நான் ஆம்ஸ்ட்ராங் அங்கிளுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா படத்துல எனக்கு கொஞ்சம் வெள்ளையா காமிச்சாரு ஆம்ஸ்ட்ராங் அங்கிள். அது ஒரு காரணத்துக்காக சொல்லிக்கணும். அப்புறம் எங்க கூட நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. யாழினி சொன்ன மாரி சார்லஸ் அங்கிள் நாங்க பண்ணுவோம். கேமரா முன்னாடிலாம் போய் தலை சீவுவோம். என்னென்னமோ பண்ணுவோம். அதெல்லாம் காமிப்போம். கோவமே வராது யாருக்கும். ஆனா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனாலும் பாடா போடுவாங்க எங்களால. எல்லாம் திட்டு வாங்குவாங்க. ஆனா எங்ககிட்ட வரும்போது மட்டும் எல்லாம் காமா இருக்கும். படம் நேத்திக்கு தான் பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தோம். நல்லா என்ன சொல்றது? என்ன சொல்றதுன்னே தெரியலையே. எல்லாம் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. வேதன்னா பயங்கரமா பண்ணியிருந்தாங்க அண்ணா. சான்ஸே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. என்னை பாட வச்சுட்டாங்க. என்னை பாட வச்ச ஒரே காரணத்தினால இஸ் எ வெரி குட் வேர்ல்டு லெவல் மியூசிக் ஆர்டிஸ்ட். கரெக்டானா? ஓகே. அடுத்தது வந்து ஆண்டனி அங்கிளுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். என்னை நம்பி படத்தில் வந்து கொஞ்சம் காசு போட்டு எனக்காக படத்தை அங்கிளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். சார்லஸ் அங்கிளுக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா நான் நடித்ததையும் பார்த்து ரசித்து ரொம்ப எனக்காக சப்போர்ட் பண்ண சார்லஸ் அங்கிள், கிரிஷா அக்கா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. யாருமே வந்து ஆர்டிஸ்ட் ஜார்ஜ் அங்கிள் எங்கள் தலைவரே அவர் தான். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஸ்பாட்டில். அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக எப்பா நீங்கள் இந்த டைலாக் இந்த மாதிரி சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷன் போட்டார். ஒரு வாட்டி போலீஸாக இவர் இருக்கும்போது லொக்கேஷனில் வந்து உண்மையில எல்லோரும் இவர் போலீஸ்னு நினச்சி இவர் வந்து எப்பா எல்லாம் தள்ளுங்கன்னு சொன்னோன்னு உண்மையில பயந்து தள்ளிட்டாங்க எல்லாரும். இவர் போலீஸ்னே உண்மையாக நம்பிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் மூஞ்சை பார்த்துட்டு. இவர் நிற்கிறார் சார் ஒரு ஃபோட்டோ இப்போ நான் ஷார்ட்டில் இருக்கேன்ப்பா தள்ளுங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு மாதிரி காமெடியாக போச்சு படம். இது படம் மாதிரியே போகல. எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு படம். ஒரு படம் ஃபீலாக அதெல்லாம் இல்லை. ஆனால் டே அண்ட் நைட்டு போச்சு. உண்மையில படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். எங்கள் எல்லா எஃபர்ட்டும் இந்த ஒரு படத்தில் தான் இருக்குது. ஸோ எல்லோரும் போய் பார்த்து என்ஜாய்